அண்ணா சிறியவன் மனதில் வாடி நட்டியாடுகிறாய் தெரியாமல் போனதே தெய்வமே. அண்ணா என் அண்ணன் நிலையை இப்படிதானே தெரிந்தேன். உடன் பிறந்த அண்ணா நமக்கெல்லாம் மூத்தவர், தந்தை போல இருக்கிறார் என்று எண்ணியிருந்தேனே. இப்போதுதானே தெரிந்தது என் அண்ணா என்னுடைய முழு சுழ உருவம் குணம் எல்லாம் தெரிந்தேனே. அண்ணா நட்டத்திரு தராட்டி அண்ணா என் உடன் பிறந்த அண்ணா உனக்கும் 2 நாக்கு இருப்பது என்றுதானே தெரிந்தேன். நம்ப வைத்து கழுத்தறுப்பார் போல் இருக்கிறதே இறைவா. மனிதர்கள் இப்படியும் வாழ்கிறார்களா? உடன் பிறந்தவர்கள் எல்லாம் இப்படியும் இருப்பார்களா என்று இருந்துதானே தெரிந்தது. அதனால் முதல் இது நாள் வரை இறைவா என் திருநாட்டு அண்ணாவுக்கு 101 புத்திரா
அனைவரும் என் பிள்ளை என்றே எண்ணி வாழ்ந்திருந்தேனே. அண்ணா, பாண்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? சின்னஞ்சிறு பாண்டவர்கள் வெண்மையாக இருப்பதெல்லாம் பால் என்றே நினைப்பவர்களாச்சே. என் கரும புத்தனுக்கு இன்னைக்கு என்ன ஆகுமோ தெரியவில்லையே இறைவா. ஆனால் ஒன்று, விதியை மதியால் வெல்லலாம் என்று முன்னோர்கள் பெரியோர்கள் சொல்வார்கள். அவர்களுக்கு விதி வசப்பட்டு விட்டார்களா? இப்படிதான் வாழ வேண்டும் என்று விதி அவர்களுடைய தலையில எழுதியிருக்கிறதோ என்னவோ தெரியவில்லையே. அந்த தரும புத்தினுக்கு சதி செய்யலாம். ஆனால் ஒன்று சதி செய்யக்கூடாது இறைவா. அரசன் நன்றி கொண்டான். என் பாலருக்கு இன்று தெய்வம் கூட சதியாக நிற்கும் போலிருக்கிறதே. இறைவா, இந்த லிங்கத்தை கொண்டு பாண்டவரை கண்டு நான் இதை உரைத்து பாண்டவரை இந்த திரௌபதி ஒன்று 6 பேரையும் ஹஸ்தினாபுரம் அழைத்து வந்து விட்டார். இங்கு நடக்கும் சதி சற்பனைக்கெல்லாம் என்னுடைய சிறிய பிதாவும் உடைந்தான் என்று எண்ணுவார்களே, நினைப்பார்களே என் பாலர்கள். நான் எப்படி மனம் வந்து இந்த லிகத்தை கொடுத்து நான் என் மைந்தர்களை அழைத்து வரப்போகிறேனோ தெரியவில்லையே இறைவா. நான் எப்படி நான் சென்று நான் வருவேனோ தெய்வமே. இந்த பாவ செயலை